தினம் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா சண்முகம் வந்து சௌந்தர்யா வந்து பரிமாற சொல்கிறாங்க. அதே மாதிரி சௌந்தர்யோட அம்மாவும் பார்த்திங்கன்னா நீ தான் இனிமேல் அவருக்கு எல்லாம் செய்யணும், நீ தான் பரிமாறுன்னு சொல்லிட்டு பரிமாற சொல்லிட்டு போயிடுறாங்க. சண்முகம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஆசையாக இருக்காங்க. சௌந்தர்யா பார்த்திங்கன்னா அவங்க தான் சொல்கிறாங்கன்னா நீயும் எதுக்கு பரிமாற சொல்லி என்னை டார்ச்சர் பண்ணுற, வேணான்னு சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா சண்முகத்தை திட்டுறாங்க. நான் எதுக்கு சொல்லணும், உன் கையால் சாப்பிடணும் தானே நானும் ஆசையாக இருக்கேன், அப்படி இருக்கும்போது நான் ஏன் வேணான்னு சொல்லணும் அப்படின்ட்டு சண்முகமும் சௌந்தர்யா கிட்ட சொல்லுவாங்க. சௌந்தர்யாவும் பார்த்திங்க அப்படின்னா சண்முகத்துக்கு பரிமாறும் போது சாதம் ஊற்றி சாம்பார் ஊற்றி அதிலே பார்த்திங்கன்னா அவ்வளோ உப்பு அள்ளி கொட்டி வச்சுருவாங்க. சௌந்தர்யா பண்ணது அவங்களுக்கே ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா அவங்க வீட்டில் உள்ள அவங்களோட மாமியாரெல்லாம் கூப்பிட்டு பார்த்திங்க அப்படின்னா சண்முகம் வந்து இல்லை சௌந்தர்யா எனக்கு ஆசையாக பரிமாறியிருக்கா, நான் அவளுக்கு ஆசையாக ஊட்டணும்னு நினைக்கிறேன், அதை கொஞ்சம் இருந்து பாருங்களேன்னு சொல்லிட்டு அவங்களே நிற்க வச்சு சௌந்தர்யாவுக்கு வந்து சாப்பாடை ஊட்ட போகிறாங்க. சௌந்தர்யா பார்த்திங்கன்னா எனக்கு வேணாம், எனக்கு இந்த சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டு அது எப்படியோ தட்டி விட்டு ட்ரை பண்ணுறாங்க. இருந்தாலும் சண்முகம் பார்த்தீங்கன்னா எப்படியோ சௌந்தர்யாவுக்கு ஊட்டிடுறாங்க. இந்த மாதிரி இவங்க 2 பேரும் சின்ன சின்ன சண்டையை போட்டு வாழ்ந்தாலுமே கூடிய சீக்கிரம் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ தான் போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வரப்போகிற எபிசோடில் நடக்க போகுது. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.